Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் டியூட்டோரியலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே நம்ம லைனிங் துணி கட் பண்ணி வச்சுருக்கதையும் அதுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீட்டாக எல்லா பக்கமுமே துணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோவுக்கு நம்ம தைக்கணுமோ லைனிங் துணியில், அதாவது ப்ளவுஸ் எப்படி நம்ம எவ்வளோக்கு மடித்து தைக்கணுன்றது நம்ம லைன் போட்டிருக்கோம். இந்த சைடும் இந்த மாதிரி அதே அளவில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் லைன் போட்டு காட்டுறேன். பட் நீங்கள் லைன் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த லைன்லேயே கரெக்டாக நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ கரெக்டாக ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. உள்ள எது துணி வந்து கரெக்டாக எல்லாம் எதுவும் மடிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நெக்கை சுற்றி நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு கரெக்டாக ப்ளவுஸை நிறுத்தி நிதானமாக மெதுவாக அடிச்சுக்கோங்க. வீடியோவில் நான் கொஞ்சம் ஸ்பீடு விட்டுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் நீங்கள் பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக் வந்து ஈஸியாக நம்ம ஏதாவது அந்த வளைஞ்சு கொடுக்கும். அதனால் கரெக்டாக தையலில் பற்றாமல் தையலுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ அர்க்காட் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியுது. தையலில் படாமல் இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக கையை இந்த மாதிரி உள் சைடு நம்ம விட்டுட்டு வெளி சைடு இந்த மாதிரி உள்ளே இருக்க கிளாத் இந்த மாதிரி உள்ள வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், நெக் எவ்வளோ அழகாக திருப்பி கொடுத்துருக்குன்றதை பார்க்குறீங்க. இப்போ மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. மேலே கரெக்டாக இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டிருக்கேன். லைனிங் துணி வந்து வெளியில் வராமல் உள்ள தள்ளியே இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டாச்சு. கீழேயுமே அதே மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி நேராக இந்த மாதிரி வச்சுட்டு சரிசமமாக வச்சுட்டு இந்த மாதிரி கீழேயுமே ஒரு படிமான தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. பொறுமையாகவே போடுங்க. அதாவது நிப்பாட்டி துணி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு துணி இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டுட்டோம். நான் பக்கத்துலேயே நான் பண்ணுறேன், இன்னொரு தையல் போடுவேன். பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து இப்படி போடும்போது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் திப்பாக இருக்கும். அதனால தான் நான் இன்னொரு தையல் போடுறேன். நீங்கள் இந்த தையல் வேணும்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம லைனிங் துணி எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு நம்ம ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து துணி வந்து மெயின் துணி வந்து உள்ளே வந்து சுருங்காமல் நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஆம்ஹோல் வர விட்டு கரெக்டாக கையை இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு கரெக்டாக அழுத்தி பிடிங்க. இல்லைன்னா சுருங்கல் மாதிரி வந்துடும் அந்த நக்கில். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க.
ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி உள் சைடு இந்த மாதிரி, அதாவது ராங் சைடு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அதாவது பேக் பார்ட்டை திருப்பிட்டு நம்ம டாட் பிடிக்கணும். அதாவது பேக்கில் வந்து நம்ம 2 டாட் பிடிப்போம் கிரிப்புக்காக. பாருங்கள், இந்த டாட் வந்து பிடிச்சிருக்காங்க. அளவு ப்ளவுஸ்லேயே நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட்டையுமே அளந்துக்கோங்க. எவ்வளோ வருதுன்றது இந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கிட்டு அதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டேப்பை எவ்வளோ வருதோ அதுக்கு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு டபுள் 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தையலுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு தையலுக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 3.5 வருது. ஹைட்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷோல்டரையுமே இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மேலேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 டாட் குறிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கிராஸாக இந்த மாதிரி லைன் பாருங்கள். மேலே வந்து 1/4 இன்ச்சு, கீழே வந்து கரெக்டாக அதை எட்ஜ் பண்ணுற மாதிரி லைன் போட்டுட்டு அது நேரம் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதாவது தையலை வந்து நீங்கள் ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரிஞ்சிடும். பாருங்கள், நூல் விட்டுட்டு பாருங்கள், ஒட்டை கட் பண்ணாமல் நூல் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ பேக் பார்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம பேக் பார்ட்டு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் கட் பண்ணும்போது 2 சைடுமே அதாவது 2 மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நல்ல சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஆப்போசிட் வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து லைனிங் துணியையும் அதாவது 2 சைடுமே இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு நீங்கள் தைக்கும்போது அதாவது எதிராக வச்சு தைப்பீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தைக்காமல் நீங்கள் தைக்கும்போது ரெண்டுமே ஒரு சைடாக வச்சு தைச்சிருவீங்க. அதாவது 2 கப் ஷேப்புமே ஒரு பக்கமாக வர மாதிரி ஆயிரும். அதனால தான் இந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு தைக்கும்போது கரெக்டாக 2 சைடுமே வரும். அதுக்காக இப்போ பேக்கில் நம்ம எப்படி ஆர்காட் பண்ணணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே அந்த நெக்கில் வந்து குட்டி குட்டியாக ஆர்காட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுட்டு ஃபுல்லாமே நம்ம லைன் துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாப்புல ஃபுல்லாமே நம்ம தையல் போட்டுருவோங்க. நம்ம வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து துணி வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக ஃபுல்லாமே நம்ம தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாமே டிச் பண்ணியாச்சு. டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுமே ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் டாட்டுக்கு என்னென்ன அளவுன்றதே ஆல்ரெடி நான் வந்து கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்படி அளக்கணும் எப்படின்னு. கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நான் நெக்கை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு உள்ளே 1/2 இன்ச்சு போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அர்காட் பண்ணி வச்சுருப்போம் எங்கே ஃபோல்ட் பண்ணணுன்றது. இது வந்து என் கட்டிங் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன்ஸ் தான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக அர்காட் பண்ணிக்கிறதுக்கு நேரவே போட்டுக்கோங்க. ரஃபாக இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நமக்கு என்ன அளவு இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதாவது உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறது, பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அது 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும். நீங்கள் அந்த மாதிரி அளந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லைன்லேயே பாருங்கள், அந்த கோட்டுக்கு நேர்ந்தாங்க. அதனால தான் அந்த கோடு நான் போட்டு காமிச்சிருக்கேன். கரெக்டாக அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ செகண்ட் டாட் எங்கன்னா போடுறதும் அந்த மாதிரி அர்காட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக அதை இந்த மாதிரி டபுளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எந்த அளவு வருதோ அந்த அளவு வச்சு கரெக்டாக நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. 3 வந்திருக்கு. இப்போ இந்த 3 இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. பேக் டிச் போட்டுருங்க எல்லாத்துலேயுமே. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது டாட் வந்து இப்படி நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக முக்கோண மாதிரி இருக்கும். இங்கே வந்து கையை கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி 3வது டாட்டையுமே எவ்வளோ வருதுன்றது உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் அளந்துட்டு அதை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி அளந்துட்டு மேலே 1/4 இன்ச்சு கீழே வரும்போது குறுகலாக இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம டாட் பிடிச்சாச்சு. 3 டாட்டுமே பிடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி ஃபினிஷிங்காக வந்திருக்குன்றது. இந்த மாதிரி 3 டாட்டையுமே நம்ம பிடிச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடுமே இந்த மாதிரி டாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சிட்டோம். பாருங்கள் 2 சைடுமே இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். பட்டியில் இந்த மாதிரி அதாவது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக 2யுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி 2 கப் ஷேப்பையுமே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையுமே வச்சுட்டு கரெக்டாக எதுக்கு நேரம் எந்த இதுன்றதை அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்போ தான் 2 சைடு வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா மாறி தைச்சிக்குவீங்க. பாருங்கள் அந்தந்த இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. இப்போ பட்டியில் உள்ள நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் துணி கீழே வச்சுட்டு அடியில் வச்சுட்டு சென்டரில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக், கீழே வந்து லைனிங் ஃபேப்ரிக், இந்த மாதிரி 3 தான் அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு எப்பயுமே நம்ம 1/4 இன்ச் அடிப்போலே அதே மாதிரி 1/4 இன்ச் இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. 3 ஃபேப்ரிக்குமே நேர் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிச் பண்ணிக்குவாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 3யுமே சமமாக வச்சு இந்த மாதிரி டிச் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக அந்த டாட் ஃபஸ்ட் டாட் மெயின் டாட் பிடிச்சிருக்கலையே அவனுக்குள்ளே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிச்சிருக்கிறத உள்ளே இந்த மாதிரி உள்ளார நல்லா மடிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி துணியை வச்சுட்டு நீங்கள் நேராக காலி வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே காலி வச்சு 3 துணி மேலேயுமே தையல் படுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக் 2யுமே இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு
மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 சைடுமே லைனிங் துணி வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு நான் வந்து ஆர்காட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே மடிச்சு தைக்கிறதுக்கு அது இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. அதை அழுத்தி விட்டுட்டு வந்து அதே அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக்குமே இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. லைனிங் துணிக்கு, அதாவது லைனிங் துணி எவ்வளோக்கு வருதோ அவ்வளோக்கு வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. லைனிங் துணி வந்து வெளியில் தெரியாத மாதிரி இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே தையல் போடுங்க. தையல் வந்து கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்லேயும் லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுமே படுற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் பட்டையை ஜாயின் பண்ணும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். ராய் எட்ஜ் எதுவுமே தெரியாது, நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தைச்சி கொடுக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட தான் தைக்க வருவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ராய் எட்ஜே இல்லாமல் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. பாருங்க, நீட்டாக முடிச்சாச்சு. நீட்டாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ ஹை பட்டி ஹூக் பட்டி எப்படி தைக்கிறதுன்ற பார்க்கலாம். அதில் ஹூக் பட்டி நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4 அல்லது 4.5 இன்ச் அகலத்தில் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி 4 இன்ச் இருந்தாலே போதுமானதான். உயரம் வந்து உங்கள் ப்ளவுஸ் ஹூக் பட்டிக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்போ ராங் சைடு இந்த மாதிரி டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி டிச் பண்ணிவிட்டு ஊசியை வெளியில் எடுக்காமல் வச்சுட்டு ப்ளவுஸையும் அதாவது ராங் சைடு திருப்பி ரெண்டையும் சமமாக அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே டிச் பண்ணிட்டோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஊசியை வெளியில் எடுக்காமல் இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டு கீழே வரும்போது எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை உள்ளே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு போக இந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு இருக்கிறத ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே நல்லா எக்ஸ்ட்ரா உள்ளதுலாம் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக மடித்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வரும்போது கரெக்டாக திருப்பிக்கோங்க. தையல் போட்டு எட்ஜில் வரும்போது வெளியில் எடுக்காமல் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக ரொம்ப நாளைக்கு வரும் ப்ளவுஸ் வந்து எதையுமே கிளியாமல் அந்த மாதிரி. இப்போ பேக் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹூக் பட்டி தைச்சிட்டோம். ஐ பட்டி எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். ஐப்பட்டிக்கு வந்து ஒரு 2 இன்ச் அல்லது 2 இன்ச் அகலத்தில் 2 அல்லது 2.5 இன்ச் அகலம் போதும். உயரம் வந்து அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஒரு 1/4 இன்ச்சு தைச்சோமோ அதே மாதிரி இதில் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு ஊசி இந்த மாதிரி வெளியில் எடுக்காமல் ஐக்கு பட்டிக்கு வந்து நல்ல சைடு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ராங் சைடு வச்சு அதில் வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு நேராக ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி நேராக தையல் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி தையல் போட்டு ஊசி வெளியில் எடுக்காமல் மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை உள்ளே வந்து இந்த உள்ளார நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு பேக் டிச் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் மடித்து தைக்க போக மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். இதுலேயுமே டபுள் ஃபோல்டு தான் பண்ணணும். பட் இதில் வந்து தையலுக்கு நேரம் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதாவது லைன் ஃபேப்ரிக் வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பேக் டிச் போட்டுட்டு நேராக ஒரு தையல் போட்டுருங்க. கீழே வரும்போது நல்லா துணியெல்லாம் நல்லா நீட்டாக மடிச்சு வச்சுட்டு தையல் போட்டுருணும். பேக் டிச் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பேக் டிச் போட கரெக்டாக கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இப்போ நம்ம 2 பட்டியுமே தைச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், 2 பக்கமுமே பட்டியுமே தைச்சு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து நமக்கு வந்து பத்தாமல் தான் நம்ம கட் பண்ணணும். இதில் வந்து ஒட்டு போட வேண்டியதாக இருக்கும். அது எப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்லீவோட லைனிங்கில் ஃபஸ்ட்டு ஒட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை நம்ம தையலுக்கு. ரெண்டு ஸ்லீவையும் இந்த மாதிரி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங் கிளாத்லாம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வேஸ்ட்டாக போட்டிருப்போம். அதெல்லாம் எடுத்துகிட்டு உயரம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேண்டியதோ அவ்வளோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உழவுலேயே மார்க் பண்ணிவிட்டு அந்த உயரத்தில் ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்குவோம். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதோ அவ்வளோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக நேரம் இந்த மாதிரி 2 துணி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி தையல் போட்டுக்குவோம். இதே மாதிரி 4 சைடுலையுமே ஒரு கிளாத் வச்சுட்டு நேரம் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவுக்கு ஒட்டு எப்படி போடுறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அது தேவைன்னா நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி கூட பாருங்கள். அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எப்படி நம்ம ஸ்லீவுக்கு எப்படி ஒட்டு போடுறது அப்படின்ற மாதிரி அந்த இது மட்டும், அதாவது மெயின் ஃபேப்ரிக் லைனிங் துணி ரெண்டுலேயுமே எப்படி ஒட்டு போடுறதுன்றதை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள். இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 சைட்லையுமே நம்ம வந்து ஒட்டு போட்டோம். இப்போ இதை கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டையுமே நல்லா நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணணும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் குறித்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு தையலுக்கு இவ்வளோ போதும். பாருங்கள், இவ்வளோ போதும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தையலுக்கு நீட்டாக நம்மளுக்கு கிளாத் வந்துருச்சு. முன்னாடி கிளாத் இல்லை, இப்போ நம்மளுக்கு தையலுக்கு கிளாத் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஒட்டு போடணும். இப்போ இங்கே ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நம்ம ஒட்டு போடணும். இதுலேயுமே நமக்கு ஸ்லீவ் பத்தாது. அதே மாதிரி லைனிங் துணிக்கு எப்படி நம்ம கிளாத் எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு 4 கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். எனக்கு வந்து இங்கே ஸ்டோன் இருக்கனால ஃபஸ்ட்டு நான் ஸ்டோனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்ல கிளாத்னால் நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஒட்டு போடலாம். ஃபஸ்ட் எனக்கு ஸ்டோன் இருக்குது, இதோடு நான் வச்சு
ஒட்டு போடும்போது என்ன பண்ணும், நீடில் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நான் இந்த ஸ்டோன்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரிமூவ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு, நான் வைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு இந்த மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. கீழே மடிச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை மடிச்சு விட்டுட்டு ஊசி அப்படியே வெளியில் எடுக்காமல் இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. நம்ம லைனிங் துணி அட்டாச் பண்ணும்போது நம்ம படிமான தையல் போடலை, பட் அதுக்கு படிமான தையல் தேவையில்லை. பட் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஒட்டு போடும்போது கண்டிப்பாக படிமான தையல் போட்டுக்கோங்க. இதில் வந்து துணி லேஸாக இருக்குனால பிரிஞ்சு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் இதில் படிமான தையல் கண்டிப்பாக போடணும். இதே மாதிரி நம்ம 4 பக்கமுமே ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மோஸ்ட்லி நான் கட் பண்ணுறதுல நிறைய துணிலேயே இந்த மாதிரி கைக்கு துணி பத்துறதில்ல. மோஸ்ட்லி நான் ஒட்டு போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒட்டு போடும்போது நல்லா ஃபினிஷிங்காக நல்லா அதாவது எட்ஜெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாகவே ஒட்டு போடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் லேசாக தையல் ஒரு தையல் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா பிரிஞ்சு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் ஒட்டு போடும்போது ரொம்ப கவனமாக ஒட்டு போடுங்க. துணியெல்லாம் நல்லா நீட்டாக நிறையா துணி விட்டு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 4 சைடுமே இந்த மாதிரி துணி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு எவ்வளோ மடித்து தைக்கணுமோ, நம்ம இது அர்க்காட் பண்ணியிருக்கோம், அந்த அர்க்காட் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக நல்லா நீட் இந்த மாதிரி ராங் சைடு மடிச்சுக்கோங்க. நல்ல பக்கம் மடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ராங் சைடு மடித்து நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ராங் சைடு தான் நான் மடிச்சிருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக் நம்ம ஸ்லீவ் எடுத்துகிட்டு இல்லை ராங் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. ராங் சைடு திருப்பி வச்சுட்டு நம்ம லைனிங் துணியும் ராங் சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ராங் சைடும் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக எட்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க. ரெண்டையும் சமமாக வச்சு இந்த மாதிரி எட்ஜில் வச்சு நேராக நீங்கள் தையல் போட்டுருங்க. கரெக்டாக எட்ஜில், அதாவது 2 ஃபேப்ரிக்லேயுமே தையல் விழுகிற மாதிரி நீங்கள் தையல் போட்டுருங்க. ஒரு ஃபேப்ரிக்கில் மட்டும் தையல் போடுற மாதிரி விழுகாமல் லைனிங் துணி மெயின் ஃபேப்ரிக் 2இதுலேயுமே தையல் விழுகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ சுற்றி வந்து தையல் போட்டுக்கோங்க. லைனிங் துணி எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோ ஃபுல்லாமே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு துணி கரெக்டாக இருக்குது. நம்ம ஒட்டு போட்டதே அவ்வளோவா தெரியல, ஆனால் நீட் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இது மாதிரி தான் ஒட்டு வரணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பேக் சைடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஸ்லீவ் இப்போ 3மே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது 3மே இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ பேக்கில் வந்து நல்ல சைடு வந்து திருப்பி இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐ குக்கி பட்டி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கத இந்த மாதிரி மேலே வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாகவே ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு தையல் போட்டுக்கோங்க ரஃப்பாக. இந்த மாதிரி அடுத்து வந்து ஹூக் பட்டி எடுத்துகிட்டு ஹூக் பட்டியும் இந்த மாதிரி நல்ல சைடும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு அதுலேயுமே ரஃப்பாக நேராக வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் நான் போட்டிருக்க இடம் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் மார்க் பண்ணி காட்டேன். இப்போ பேக் டிச் போட்டுட்டு இன்னொரு தையல்
கரெக்டாக எண்டு டு அதாவது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு தையல். பேக் டிச் போட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. டபுள் டிச் போட்டால் தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும், அதனால் பாருங்கள் சூப்பராகவே இருந்திருக்கு. இப்போ ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் வந்து சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு குழிவாக வெட்டியிருக்க சைடு வந்து ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்லீவை எடுத்து அட்டாச் பண்ணுங்கள், பேக் சைடு வந்துடாமல். இப்போ ஷோல்டர் நம்ம ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம், அந்த மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல கரெக்டாக ஸ்லீவ் வந்து அர்காட் பண்ணியிருக்க மாதிரி அதுக்கும் இதுவும் அந்த மாதிரி சேமாக கரெக்டாக அந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஊசியை வெளியில் எடுக்காமல் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவையும் அந்த ஆம் ஹோல் வளைவையும் கரெக்டாக நேராக நிப்பாட்டி ரெண்டையும் சேமாக இந்த மாதிரி வச்சு இழுக்காமல், அதாவது ஸ்லீவையும் ஃப்ரண்ட் பார்ட்டி இழுக்காமல் நிப்பாட்டி மெதுவாக டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ திரும்ப ரிட்டர்ன் வருவோம். அப்படியே நம்ம எங்கே தையல் போட்டிருக்கோம் அந்த தையலுக்கு மேலேயே அப்படியே டிச் பண்ணிட்டு வாங்க. கீழே துணிகள் வந்து சுருங்காமல் அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப பொறுமையாக தான் டிச் பண்ணணும். உங்களுக்கு டிச் பண்ண இது வந்து ஃபஸ்ட்டு டிச் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நிப்பாட்டி வந்து மிஷினை வந்து நிப்பாட்டி எடுத்து கரெக்டாக டிச் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக கீழே வந்து துணியெல்லாம் எதுவும் சுருங்காமல் மடங்கியிருக்காமல் பார்த்து டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ கரெக்டாக எண்டில் வரும்போது ஒரு பேக் டிச் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு 2 சைடும் இந்த சைடு 2 தையல் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள் ஸ்லீவ் எப்படி நீட்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஹூக் பட்டி, அதாவது ஐ ஹூக் பட்டி எடுத்துகிட்டு இந்த நம்ம அளவு ப்ளவுஸ் அண்ட் தச்ச ப்ளவுஸ் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி சமமாக வச்சு எங்கே நம்ம தையல் போட்டிருக்கோமோ அங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வளைவு சைடு கொக்கி இருக்கு இல்லையா, அந்த சைடு எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸ்லேயும் அந்த சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டையும் சேமாக 2 பட்டியையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு எங்கே நம்ம லைன் போட்டிருக்கோமோ அங்கே வந்து மறு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேக் சைடு இல்லை இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இடுப்பு பகுதி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸ்லேயும் எடுத்து வச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த 2 டாட்டையும் 2 நகலையும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம எங்கே தையல் போட்டிருக்கோமோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது தையல் ரெண்டையும் நம்ம கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிப்பாட்டி நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நல்லா இழுத்து செகண்ட் நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அங்கேயும் இந்த மாதிரி ஒரு டாட் பண்ணிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. இப்போ குறிச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவும் ஆம் ஹோலும் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக ஸ்லீவ் உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. வெளி பக்கமாக இருந்து கண்டிப்பாக அளவு எடுக்காதீங்க, உள் பக்கமாக திருப்பிட்டு அளவிடுங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு எங்கே நம்ம தையல் போட்டுக்கோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி வச்சு குறிச்சிக்கோங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 6.5, பட் ஒரு கோடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன், அதாவது 6.5 விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக. அடுத்து ஆம் ஹோல் எவ்வளோன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மேலே நல்லா ஷோல்டர் 2ஆக மடிச்சுட்டு மேலேருந்து இந்த மாதிரி டேப்பு வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆம் ஹோல் தையல் நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். பாருங்கள், அது மாதிரி மூவ் பண்ணும்போது எனக்கு 8.25 வருது. கரெக்டாக 8.25 வருது. இப்போ ஆம் ஹோலும் நம்ம கையையும் இப்போ குறிச்சிட்டாச்சு. இப்படி தான் குறிக்கணும். இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ராங் சைடு திருப்பிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ராங் சைடில் தான் நம்ம தையல் போடணும். இப்போ வந்து கீழே இடுப்புலையும் நம்ம பட்டியிலையும் நம்ம ஆல்ரெடி குறித்து வச்சிட்டோம். அந்த 2 குறித்து வச்சதையுமே இந்த மாதிரி ஒன்றா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இங்கேயும் குறிச்சிருக்கோம். அது 2 கோடுமே ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து அங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பின் போட்டுக்கோங்க, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் 2யும் இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவை பார்த்து
இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி சமமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அங்கேயுமே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இது பின் பண்ணும்போது உங்களுக்கு அதாவது தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆம் ஹோலும் ஸ்லீவும் எவ்வளோ இருக்குன்றத நம்ம அளந்துருக்கோம். அது எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம். ஆம் ஹோல் வந்து நமக்கு 8.25 இருந்துச்சு. அதை கரெக்டாக டேப்பை வச்சு நீங்கள் நம்ம எப்படி அளந்தோமோ அதே மாதிரி டேப்பை வச்சு இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகட்டி 8.25 எங்கன்னா வருதோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 8.25 2 சைடுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம ஸ்லீவை வந்து எவ்வளோ நம்ம இருக்குன்னு அளந்தோமோ அதை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 6 அளந்தோம். கரெக்டாக 6 விட கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் அண்ட் ஆம் ஹோல், கீழே வந்து இடுப்பு பகுதி. இப்போ இந்த 3ஐயுமே நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படியே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு 3 கொடை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 3 கொடையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ இதில் நம்ம நேராக தையல் போடலாம். ஃபஸ்ட்டு பேக் டிச் போட்டுட்டு நீங்கள் ஆரம்பிங்க. அது மாதிரி எண்டுலேயுமே பேக் டிச் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எண்டில் வரும்போது அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் டிச் போட்டுருங்க. பேக் டிச் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம 3 தையல் எப்பயுமே எல்லா ப்ளவுஸ்லையும் போடுவோம். அதே மாதிரி கரெக்டாக நேராக ஒரு 3 டிச் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து பார்க்குற எல்லா சிஸ்டரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம 4 துணி கட் பண்ணியாச்சு. 4 தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த பாருங்கள் இந்த மாதிரி 4 தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நல்லா நேராக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீட்டாக நல்லா துணி எதுவும் பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நிப்பாட்டி ஃபோல்ட் பண்ணி கடைசி வரைக்குமே ஒரு டிச் போட்டுக்கோங்க. இந்த டிச் ஏன் போனால் துணி வந்து பிரியாமல் நல்ல நீட் ஃபினிஷிங்கில் வரும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கூட டிச் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு இந்த மாதிரி டிச் பண்ணும்போது திரும்ப நம்மக்கிட்டே தான் ப்ளவுஸ் தைக்க நம்ம எவ்வளோக்கு ஃபினிஷிங்காக ஃபிட்டாக ப்ளவுஸ் தைச்சி தரோமோ அதுபோல் நிறைய கஸ்டமர் வருவாங்க. நான் அதனால் வந்து என்கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாதனால நான் மிஷின்லேயே இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும்போது துணி எதுவும் பிரிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாகவே இருக்கும். பாருங்கள், பிசுறு எதுவுமே இருக்காது, குத்தாது. ப்ளவுஸ் போடும்போது நம்ம ஆம்ஹோல்கிட்ட குத்தாது. இந்த மாதிரி துணி வந்து உள்ளே மடித்து தைக்கும் போது. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமுமே நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். 2 பக்கமுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்க்குற சிஸ்டர் அனைத்து சிஸ்டருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி கட்டிங் போட்டு இந்த மாதிரி டிச் பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். பாருங்கள், ஆம் ஹோல் நம்ம ஜாயின் பண்ணிக்கிற இடம் கூட கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், முன்ன பின்ன இருக்காமல் இல்லை நீட் ஃபினிஷிங் வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்து இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. கொக்கி எப்படி தைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எப்படி கொக்கி தைக்கிறதுன்றதை நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். இதுபோல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கோ அல்லது வீடியோக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுற சிஸ்டருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.